காயத்ரி வந்து பொண்ணு பார்க்க வந்தவங்க வந்து நெறைய வந்து நகை, பணம் எல்லாமே கேட்கறதால வந்து எல்லாருமே வந்து அப்படியே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அப்ப அந்த காயத்ரி வந்து இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. அதனால எல்லாருமே நிம்மதி அடையறாங்க. அப்ப வந்து நம்ம ம் பைரவி வந்து காயத்ரியை பாராட்டுறாங்க. அதே மாரி உனக்கு நல்லபடி நான் வரன் வந்து அமைச்சு தருவேன். உனக்கு நல்லபடி மாப்பிள்ளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆறுமுகம் வந்து நெகிழ்ச்சி அடையறாரு. பைரவிய பார்த்து பைரவி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு முதல்ல சாமிக்கு நன்றி சொல்லணும். இந்த அளவு வந்து நம்ம டாக்டர் வந்து இப்படி இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல புருஷன் எனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சாமிக்கு நான் நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் சாமிக்கிட்ட போய் வேண்டுறாங்க. சிவா பேரில் அர்ச்சனையும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க, எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கையை நீ தான் கொடுத்த, நான் என்ன தான் போய் சொல்லியிருந்தாலும் இதில் எல்லாரும் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் யாராலும் நிரூபிக்க முடியல. அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் வந்து எனக்கு டாக்டர் வந்து நான் நினச்ச டாக்டர் வந்து எனக்கு கொடுத்துருக்க, இத்தனை வருஷம் நான் விரும்பின டாக்டர் எனக்கு கிடச்சிருக்காருன்னா அதுக்கு உன் கிருபை தான் காரணம். இது கடவுளோட வந்து முடிச்சு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இதனால் எனக்கு இதுக்கப்புறம் சிவாவை என்கிட்ட பிரிக்கவே முடியாது. அந்த ஸ்னேகா எப்படியாவது என்கிட்ட பிரிச்சிடுவா சிவாவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருந்தேன். ஆனால் இப்போது அவர் எப்போ வந்து ஸ்னேகா வந்து தவறான வந்து கண்ணோட்டத்தில் வந்து பார்க்குறாளோ அப்போ கூட வந்து சிவாவை வந்து தள்ளி விட்டுட்டாரு டாக்டரு. அது எனக்கு போதும், டாக்டர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நன்றி கடவுளே அப்படி சொல்லிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த சித்தரை பார்க்குறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே சித்தரை பார்த்துட்டு உடனே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னம்மா கடவுளுக்கு நன்றி சொல்கிற வந்திருக்கியா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து சாமி அப்படின்னு ஒன்று, இல்லைம்மா நீ வந்து எனக்கு தெரியும் நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல தானே வந்திருக்க, நன்றி சொல்கிறது அப்புறம் இருக்கட்டும்மா, முதல்ல உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாமி அப்படின்னு ஒன்று, சீக்கிரமாகவே உன் வாழ்க்கையில் பெரிய பூகம்பம் ஒன்று வரப்போகுது, அதை நீ எப்படி வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அந்த பூகம்பத்தில் நீ வந்து நல்லபடி வந்து சரி பண்ணிடலாம். அப்படி இல்லையா உன் வாழ்க்கை வந்து பெரிய வந்து பிரச்சனை ஆகலாம். எதுன்னு சொல்லிட்டு நீ தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சாமி என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சாமி அப்படின்னோடனே, இவ்வளோதாம்மா என்னால் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் அந்த சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. ஏன்னா நீ பண்ண வேலை அப்படி, நீ பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க, அந்த வாழ்க்கை நிலைக்குமா நிலைக்காதான்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் வந்து நிலைக்காமல் போகலாம், பார்த்துக்கோமா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னவா இருக்கும், என்ன பிரச்சனையாக இருக்கும், ஒன்றும் புரியலையே, நான் அவரை விட்டு பிரிஞ்சிருவேனா, என் வாழ்க்கை நிலைக்காது, பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு போகிறாரு. சாமி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாகறாங்க நம்ம சிந்து. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன சார் எல்லாமே ஓகே தானே, சீக்கிரமாகவே சிந்துக்கும் சிவாவுக்கும் டைவர்ஸ் கிடச்சிடும்ல. சரிங்க, நீங்கள் சிந்துவோட கையெழுத்தை வாங்கி வச்சுருக்கீங்க, ஆனால் சிவாவோட கையெழுத்து இது இல்லையே, சிவாவோட கையெழுத்தையும் நீங்கள் வாங்கி கொடுத்தா தான் டைவர்ஸ் பேப்பருக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி 2 பேரும் வராமே டைவர்ஸ் வாங்கிடலாம்ல. கண்டிப்பாக வாங்கிடலாங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்படி வர சொன்னாங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் வர வேண்டியது இருக்கும். என்னங்க நீங்கள் அவங்க வராமல் எவ்வளோ தூரம் டைவர்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஏன்னா 2 பேரும் வர வைக்க முடியாது, சிவாவை கூட வர வச்சலாம், ஆனால் அந்த சிந்து ஒத்துக்க மாட்டா, அதனால் தயவு செய்து பண்ணிவிடுங்க அப்படின்னு. நான் பார்த்துக்கிறேன் மேடம், முதல்ல சிவா கிட்டேருந்து சைன் வாங்கினது கொடுங்க அப்படின்றாங்க. சரிங்க நான் வாங்கினது கொடுத்துட்றேன், சீக்கிரமாகவே வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே வந்து சிந்து மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. அப்போ சிட்டு வந்து என்னாச்சு சிந்து அப்படின்னு நடந்த விஷயத்தில் வந்து சிட்டுக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சிந்து, நிச்சயமாகவே இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, டாக்டருக்கும் எனக்கும் வந்து நடந்த கல்யாணம் வந்து நான் இந்த மாதிரி பண்ணி தான் ஏமாற்றி தான் நடத்திக்கிட்டேன், ஆனால் அது எவ்வளோ நாள் நினைக்கணும்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ நடந்த சித்தர் இப்படி சொல்கிறாருன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.